வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா முனீஸ்வர் அருள்வாக்கு சித்தன். 3500 கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலையில் தந்து அனாதை செய்து கும்பாஷமான ஜோசியர். எனக்கு இந்த கோயிலில் ட்ரஸ்ட்டு ஆசை நன்கொடை வாங்காத ஜோசியர். நல்லா மக்கள் உன்னிப்பாக அதை கவனிக்கணும். அதாவது நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஜோசியம் பார்த்துருவீங்க, ஜோசியர் சொன்னதெல்லாம் செய்த பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்க்காத கோயில் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது. என்னென்னவோ டிவியில் விற்கிறதுலாம் அதை தான் வாங்கி போட்டிருப்பீங்க. நான் இதை கோட்டிஷன் ஆகிட்டு அந்த கோட்டிஷன் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த விதமான பலன் வந்திருக்காது. ஏன் வராதுன்னா, முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வம் அருள் இல்லாமல் எதையும் செய்தாலும் தோல்வி தான். ஐயா குலதெய்வம் எதுனே தெரியலையா, நிறைய பேர் எதாவது கேட்குற கேள்வி தான். ஜோசியம் பாரு, நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி, என் குலதெய்வம் தெரியல. அந்த தெய்வம் சொன்னால் இந்த தெய்வம் சொன்னாங்க, எந்த விதமான பலன் வரல, நாங்கள் முன்னுக்கு வரல. குலதெய்வத்தை கும்பிடாத முன்னுக்கு வர முடியாது. குலதெய்வ அருள் இல்லாமல் என்ன செய்த பரிகாரம் செய்யணும் வெற்றி பெற முடியாது. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தால் பலன் இருக்காது. ஐயா நான் கூட டெய்லி கோயிலுக்கு போகிறேன், எவ்வளோ வேண்டேன், என் வறுமை நீங்களே, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் வீடு வாசல் அப்படியே அறகுறையாக நிற்கிது, வீடு கட்ட முடியல, வாடகை வீட்லேயே இருக்கும், சொந்த வீடு இருந்தும் அனுபவிக்க முடியல, வீட்டு வந்தால் நிம்மதி இல்லை, நோய் நொடி ஆட்டிப்படையுது, குழந்த பையன் இல்லை, குடும்பத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இருக்குது, குடும்பத்தில் கணவன் மணிக்கு பிரிவினை, பசங்க சொன்ன பேச்சு கேட்கல, நோய் நொடி ஆட்டிப்படையுது, அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி கிட்டி நல்லா அந்த தெய்வத்தை கூட்ட தங்கலை, என் குடும்பத்தில் அட்டு மூலியமாக சண்டை வந்தது. அதாவது விரோதிகள் அதிகமாகுது, எங்களை இன்னும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதால் பிரச்சனை வருது. யாரோ காதில் பேசுகிற மாதிரி, வீட்டில் ஏதோ நடமாடுற மாதிரி, கையில் பணம் தங்க வந்து வாங்கின கண்ணை கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, நகை நட்ட முட்ட முடியல, 1000 பிரச்சனையா, எந்த பிரச்சனையுமே தீரலையா. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், தோத்துட்டேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், தோத்துட்டேன். ஆக மொத்தத்தில் என் மனைவி மக்கள் என் பேச்சு கேட்க மாட்டேங்க. சொத்து பொதுந்தும் அனுபவிக்க முடியல, பாகம் பிரித்து தர பண்ணுறாங்க, சொத்து விற்க முடியல. இது மாதிரி பல பிரச்சனை இருக்கும். அத்தனை பிரச்சனையும் ஒரே தீர்வு குலதெய்வ வழிபாடு தான். உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியல, கவலையே படாதீங்க. இங்கே போத்தப்பேடு அன்னை சத்யாநகரில் அனைத்து குலதெய்வம் இருக்குது. இந்த வால்முனி, செம்முனி, ஜிராமுனி, கருமுனி, மாயமுனி, மகாமந்தினி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்து நாடமணி, இந்த முனீஸ்வரனை வழிபட்டாலே எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த ஊரில் இருக்குது. என்னென்ன தெய்வம் பார்க்கலாமா? மாலையம்மா, அருங்கரையம்மா, சூரம்மா, பெரிய காண்டியம்மன், பேருந்தம்மா, கண்ணாயமூர்த்தி, கல்யாணசாமி, பிரம்மனார், மாயவர், மாலக்காரியம்மா, வினை தீத்தம்மா, முக்கியமானது பூவாடக்காரியம்மா, முத்தம்மா, மும்பாதேவி, திருந்தாள் கோழியம்மா, தன்னாச்சி அம்மா, கரிய காளியம்மா, பெரியசாமி, செல்லாண்டி அம்மா, புழுமாயி அம்மா, தவசி ஆண்டி, வெள்ளையம்மா, பேரம்மாள் அம்மா, கொட்டாச்சி அம்மா, மங்கிலிக்காரி அம்மா, அஞ்சுகம்மா, வீரம்மாள், அண்ணம்மார் சாமி, சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், தங்காயம்மா, தாமரை நாச்சி, குன்னுடையார், பிராட்டியார், அம்பாயி அம்மா, முனியம்மா, அரைச்சாலை அம்மா, ஆனூரம்மா, கன்னியம்மா, இருசம்மா, இருசப்பன், தலைவாய், சடையப்பசாமி, மாயவன், வாழவந்த அம்மன், குறுந்தடியார், ராஜாதெய்வம், தர்மமுனி, செங்கமல்முனி, விருமாண்டி, காசிநாதன், பேச்சியம்மா, நாகம்மா, ஒச்சாண்டி அம்மா, ராக்கிச்சி அம்மா, வெயில் வந்த அம்மன், உடையநாச்சி அம்மா, கூடலிங்கசாமி, இருளாய் அம்மன், வீரப்ப ஐயனார், சோனைமுத்து, மாயாண்டி சித்தர், நொண்டிசாமி, தண்டான் கருப்பன், பேச்சியம்மாள், பொங்க உடையார், இசக்கியம்மா, மாடசாமி, பெரிய ஆண்டிச்சி, அரும்பி அம்மன், ஒண்டி வீரன், பாட்டப்பன், சோலையப்பன், சோலையம்மன், பாப்பார வீரனார், சென்னியம்மன், சென்னம்மா, எத்தையம்மன், கருப்புசாமி, சப்தக்கன்னி, சப்தமாதா, பெரியாண்டவர், ஐயனாரப்பா, சாஸ்தா, பூர்ணா புஷ்கலா, அங்காளம்மா, செல்லாத்தா, நல்லத்தா, மாரியத்தா, மதுரை வீரன், இது மாதிரி பல குலதெய்வம் அது. இந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். இந்த குலதெய்வம் இந்த ஒரே இடத்துல தான் இருக்குது. போத்தப்பேடு அன்னை சத்யாநகர், அதாவது ராமாபுரம். இது போரூர் கிட்ட, போரூர் பக்கத்தில் போத்தப்பேடு, ராமாபுரம், அன்னை சத்யா முனீஸ்வரன் கோயில். உங்கள் கோயிலை பாருங்கள், எப்படி பாருங்கள், இந்த கோயிலை பாருங்கள், எப்படிப்பட்ட கோயில் பாருங்கள், எவ்வளோ சுரூபமாக இருக்கா பாருங்கள். சாட்சாத் இங்கே எல்லா குலதெய்வம் குடியிருக்க ஒரே கோயில் இந்த சென்னையில் தான். சென்னையிலே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கோயில் எதுனா இந்த முனீஸ்வரன் கோயில் தான். பாருங்கள் எப்படி இருக்கிற பாருங்கள், முனீஸ்வரன் எவ்வளோ அவசரமாக எப்படி இருக்கா, கம்பீரமாக இருக்கா பாரு. மேற்சொன்ன அத்தனை குலதெய்வம் உள்ள ஒரே கோயில் இங்கே தான் இருக்குது. சென்னை போத்தப்பேடு, ராமபுரம், அன்னை சத்யா இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு முறை வழிபடுங்க.
உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்கள் குலதெய்வம் தெரியலனா இதில் இருக்கிற குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். அத்தனை தெய்வம் அம்பாள், அத்தனை அம்பாள் இருக்காங்க. அத்தனை தெய்வத்தையும் வழிபட்டீங்கன்னா அத்தனை தெய்வம் இங்கே இருக்குது. உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியுன்னா கவலைப்படாதீங்க. ஒரு முறை ஜோசியம் பார்த்து குலதெய்வத்தை வந்து வழிபட்டு பரிகாரம் செய்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீங்கிடும். இந்த சென்னைக்கு வந்து இந்த குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. எந்த பிரச்சனையும் வராது. குலதெய்வம் உங்களை குடும்பத்தை காக்கும். குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும். உங்கள் குலதெய்வம் உங்கள் பிரச்சனை எல்லாம் நீங்கும். இந்த குலதெய்வத்தை வழிபட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். ஒரு முறை சந்தியுங்கள், வெற்றி நிச்சயம். நிச்சயமாக 101% இந்த இங்கே இருக்கிற குலதெய்வத்தை, உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அத்தனை குலதெய்வம் உள்ள ஒரே கோயில் இங்கே தான். இந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். நன்றி, வணக்கம்.